வாங்க இன்றைக்கி ரேஷன் அரிசியில் வந்து விரிசல் இல்லாத புசு புசுன்னு சாஃப்டான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். ரேஷன் அரிசி எடுத்திருக்கேங்க, 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை அப்படியே சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு 5 ஹவரு நல்லா வந்து நனல்லையே காய வச்சுக்கலாம். ஒரு வெள்ளை காட்டன் போட்டு நனல்லையே காய வச்சுக்கலாம். இதை காய வச்சுட்டு எப்படி அரைச்சி நம்ம வந்து எவ்வளோ அளவு எல்லாம் எடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வேர்க்கல்லையில் தேங்காய் பூரணம் இது 2 எடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோம். கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்டா அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் 1 கிலோ அளந்து எடுத்துக்கிறேன். நல்லா இது வந்து சுத்தம் பண்ணிக்கினாங்க. இதில் வந்து நெல் ஏதாச்சும் கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று ஒன்று சுத்தம் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிச்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு. ஆனால் இது ரேஷன் அரிசி மாதிரியே இல்லை பாருங்கள். நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டோன்னே நல்லா வந்து எல்லாம் க்ளீனாக பொடிச்சி எல்லாம் எடுத்ததுனால க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு ரொம்ப அளந்து எல்லாம் போட்டு நல்லா 5 ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா ஒரு காட்டன் போட்டு அதில் நல்லா வந்து காய வச்சுக்கலாங்க. காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. மிக்சியில் அரைக்கல, இன்றைக்கி மிஷினில் தான் அரைச்சிட்டு வரேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு மாவு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஊறும். ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு வந்து நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் தாங்க கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும் அது கரெக்டாக. அது பாருங்கள், மிஷின்லேருந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரம் வச்சு ஒரு வெள்ளை காட்டன் வச்சு அடியில் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு காட்டன் போட்டு அதில் எல்லா மாவும் கொட்டி அப்படியே மூடி விட்டுடலாங்க. மூடி விட்டுட்டு மேலே வந்து நல்லா வந்து மூடி போட்டு நல்லா அழுத்தி மூடிடலாம். ஸ்டீம் எல்லாம் வெளியே வராத அளவுக்கு. அப்போ மூடிட்டால் நல்லா மாவு வந்து அப்படியே வெந்துடுங்க. அந்த மாதிரி பதத்தில் செய்தால் தான் வந்து கொழுக்கட்டை நம்மளுக்கு புசு புசுன்னு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி அடியில் கொதித்த உடனே மேலே ஒரு காட்டன் போட்டு நல்லா மிஷினில் வந்த மாவை அதில் கொட்டி நல்லா ஆவி பிடிச்சி வச்சிடுவோம். ஆவி நல்லா வேகட்டும். நல்லா வாசனை வருங்க மாவு வெந்த அளவுக்கு. அப்படி வெந்துட்ட பிறகு வாசனை வந்த பிறகு நம்ம வந்து திறந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு வந்து அதை சுத்தமாக கொஞ்சம் ஆறின பிறகு சூடாக வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் மாவை பாருங்கள் நல்லா வெந்துடுது மாவு. ஆற விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் ஜலிசிக்கலாங்க. ஜலிசி எடுத்துட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். மிச்சம் மாவு வந்து ஜலிசி எடுத்து அப்படியே காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கினா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எது செய்யலாலும் கொழுக்கட்டை செய்துக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது மோமோஸ் எதுன்னா நம்ம செய்துக்கலாங்க. அரிசியில் வந்து அந்த மாவு வந்து பாதி ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். காய வச்சு ஜலிசி நனல்லையே காய வச்சுக்கலாங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். மிச்சம் மாவு எடுத்து நல்லா கொழுக்கட்டைக்காக நம்ம இப்போ பிசைந்து எடுக்க போகிறோம். இப்போ சூடாகவே இருக்குதுங்க. நல்லா வந்து லைட்டாக வெதுப்பான கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு பாதி எடுத்து வந்து நான் ஜலிசி நல்லா எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து எடுத்து அந்த டைமில் வந்து நம்ம அரிசி ரெடி பண்ணி மாவெல்லாம் வந்து ரெடி பண்ண தேவையில்லை. இந்த மாவு ஒரு கப் எடுத்து போட்டு உடனே வந்து நம்ம கொழுக்கட்டை இல்லை வேறு எதனா மோமோஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஜலிசிக்கலாம். அந்த ஃபுல்லாக பாதி மாவு எடுத்துக்கிறாங்க. இப்போ தேவையான கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் வந்து அப்படி ஜலிசி இந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் கட்டி எல்லாம் அப்படியே தேய்ச்சி போட்டு ஜலிச்சிடலாம். இப்போ தேங்காய் போடுறதுக்காக ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்குறாங்க. அதுக்கு 150 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி வந்து சர்க்கரை முழுங்குற அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை கொட்டி வந்து அதுக்குள்ளே வந்து அது கொதிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைந்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஆவி பிடிச்சதில் அது ஸ்டீமில் இருந்தது. அதை எடுத்து வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைந்துக்கலாம். அப்படியே பிசைந்துட்டு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. தேங்காய் பூர்ணம் அது கொஞ்சம் இதை நல்லா பிசைந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் வாசனைக்கு. அதையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சிடலாம். மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் பூரணம் பாருங்கள், மாவு வந்து பிசைந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணி பாருங்கள், தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் சூடானவுடனே அது கொதிச்சிட்ருக்கு. நல்லா திக்காக அது வரும். ஒரு கம்பி பதம் வந்தவுடனே இதுலேயே கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் இடித்து தேய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே தண்ணியில் விட்டு பார்க்கலாம்.
கொஞ்சம் நல்லா திக்கான உடனே அப்படியே வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காவை அதில் கொட்டிடுவோம். ஃபுல்லாக கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் நல்லா திக்காக வந்து அதில் கொட்டி விட்னா நல்லா பூரணம் ரெடி ஆகிடுங்க. வாசனையாக ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு வாசனையாக தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும் திக்காக. இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு 100 கிராம் வெல்லம் எடுத்து இது கூட வேர்க்கடலை 100 கிராமு 2 எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி இது ஒரு பூரணங்க தனியாக. இது 2 எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பூரணம் இதில் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கின்னு பொடி பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த அளவு குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு மாவு தட்டி வச்சுருக்குறீங்களா, அது ஒரு கவர் எடுத்துக்கின்னு அதில் வச்சு நல்லா ரவுண்டாக கொஞ்சம் மெல்லிஸாக தட்டிக்கலாம். தட்டிட்டு பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். தேங்காய் பூரணம் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா இப்படி தட்டி எடுத்து வச்சிடலாம். இது வந்து வேர்க்கடலை பூரணம் இதுக்குள்ளே வச்சுருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலை பூரணம் இதுக்கு. இதையும் அப்படியே மடித்து நல்லா திக்காக வந்து எல்லாம் பூரணம் மாவும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்து இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அடியில் வந்து தேவையான அளவு தண்ணி, இது கொழுக்கட்டை வேகிறதுக்காக மேல் தட்டு வந்து எடுத்து எண்ணெய் தடவி அதில் வச்சுட்டு ஒரு கொழுக்கட்டையாக இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது தட்டுறதுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வச்சு எண்ணெய் தடவி வச்சிட்ருக்கேன். இட்லி தட்டு அதில் வச்சு நல்லா மூடி வச்சு இட்லி குண்டால் வேக வச்சுக்கலாங்க. நல்லா கொழுக்கட்டை வந்துடுச்சான்ட்டு ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா வெந்துடும் கொழுக்கட்டை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மெத்துன்னு சாஃப்டாக புசுன்னு இருக்குங்க. அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்றச்ச அப்படியே நல்லா வந்து டேஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பூரணம் வேர்க்கடலை பூரணம் 2ம் வச்சுருக்கேன். சூப்பரான டேஸ்டியான பஞ்சு போல் வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரேஷன் அரிசின்ற ஸ்மெல்லே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே வந்து வேர்க்கடலை பூரணம் இது. வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஏலக்காயெல்லாம் போட்டுருக்கிறது. இது தேங்காய் பூரணங்க. உள்ளே அவ்வளோ வருது, டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ஏலக்காய் போட்டு உள்ளே பூரணம் வச்சுருக்கோம். ரேஷன் அரிசி பாருங்கள், தொட்டாலே அப்படியே அல்வா மாதிரி இருக்குது, கொழுக்கட்டை மாதிரியே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விரிசல் இல்லாத பஞ்சு போல் கொழுக்கட்டை ரெடி.